எங்க அப்பா வச்சிருக்கிற பேக்கரி ஸ்வீட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலயும் ப்ரமோஷன் பண்ணிருக்கீங்க. போன வீக் முந்தின வீக் பாத்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த வீக்கே காலி பண்ணாங்க. இந்த வீக் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு டே ஒன்று சூப்பர் எதனால பாத்தீங்கன்னா வர்ஷினி அருண் காம்போ தான். வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் அருண். கேப்டன்சியால இருக்கட்டும் டாஸ்க்லயும் சரி நல்லா பெஸ்டா பண்ணியிருக்காப்புல. போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த பையன் என்னடா இந்த மாதிரி பண்றான்னு பார்த்தோம். என்னால இதுக்கு மேலேயும் பண்ண முடியலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் காட்டுறான் பாடுறான்ற மாதிரி இருக்கு அருண் பண்றது. டாப் 5 லிஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. வர்ஷினி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத வந்தாங்க. ஆனா ஒரு பிரின்சிபல் ரோல்ல பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரிலாம் எதுக்கு பிடி சார்ன்னு தெரியல. பிபின்னு சவுண்ட் கூட வரல. அவருக்கெல்லாம் பிடி சார் ரோல். அந்த ரோல் வேற யாருன்னா கொடுத்துடலாம்னு தோணுது. இன்னைக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் 0. தமிழ் பேச்சாளருங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறத மஞ்சூரிக்கு கொடுத்துருக்காங்க. அங்க ஒண்ணுமே நடக்கல. கணக்கு அம்மாவா கொடுத்துருக்கலாம். யார் கணக்கு பண்றாங்கன்னாவது அவங்க கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ். ஸ்டூடெண்ட்டுக்கு திருட கத்து தராங்க மாடர்ன் ட்ரெடிஷ்னல் டீச்சர் ஜாக்லின். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கருத்து சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆண் பெண் இருவரும் அவங்க கிளாஸ்ல ஒன்னா உட்காரணுமா? எப்படி இந்த காலத்துல ஆண் பெண் இருவரும் ஒன்னா உட்கார்றாங்கன்னா உட்காந்துடலாம். ஆனா இந்த காலத்துல உட்கார முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா இப்போ 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால 5 ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். என்ன ஒண்ணா நடக்கலாம். சரிங்களா? அவங்க ஏற்கனவே ஒரு லவ் பண்ணி சுத்தி நிற்கிறானுங்க. நிஜமாவே ஒருத்தன் உள்ள லவ் பண்றான். இந்த டைம்ல நீங்க பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. அது தவறான கருத்து. அது மட்டும் இல்லாம மக்களை இது மாதிரி கெடுக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அவருக்கு கொடுத்த ரோலை பக்காவா பண்ணியிருக்காருன்னா வாட்ச்மேன் நல்லா பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன் சிவகுமார். மற்றபடி ஸ்டூடெண்ட் 8 பேரு அது சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. தீபக் பாத்தீங்கன்னா கிடையிலத்துலலாம் ரிவெஞ்ச் எடுக்காரோன்னு தோணுது. ஜாக்லின் கேட்ட கேள்விக்கு கட்டுறது கையளவு கட்டுறாதது உலக அளவுன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பிளனேஷன். இப்போ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ரகட் பாய் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ராணவ் கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுத்த கேரக்டர் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் எல்லாருமே கூப்பிட்டு நீங்க ஓவரா ஸ்பேஸ் எடுத்துறீங்க, மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது, டீமோட இருங்க, எப்பயாவது மட்டும் நீங்க உங்க கேரக்டரை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? அவரே வைல்ட் கார்டில் வந்தவர். இந்த வாரம் தான் அவர் யாருன்னு காமிக்கணும். அதுலயே ஒரு நாள் போயிடுச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் இருக்க முடியும். வேணும்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கான ஸ்பேஸை நீங்க ரெடி பண்ணிக்கிங்க. அதை விட்டுட்டு அவர்கிட்ட எல்லாரும் போட்டு டீமா போயிட்டு தாங்கிட்டாங்க. பாவம் ராணவ். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹி இஸ் ஒரிஜினல் ரியாலிட்டி இன்னசென்ட். நான் பார்த்த இந்த வீக்கும் சரி போன வீக்கும் சரி அதனால சொன்னேன். வருங்காலங்களில் யார் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவே சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்த சௌந்தர்யா வேற, இதுக்கப்புறம் பார்க்க போற சௌந்தர்யா வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க பிஹேவியர்லாம். ஏன் சொல்றேன்னா காலைல ஒரு டிஸ்கஷன் கேர்ள்ஸ் டைம்ல இருந்துட்டு டாஸ்க் விளையாட யார் போறான்றது 3 பேர். அது என்னவோ இந்த மாதிரி தான் கேர்ள்ஸ் டைம் கேட்டுன்ற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிசிஷன் சொல்ல அது ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா பேச்சை மாத்தி பேசுறாங்க சௌந்தர்யா. அது மட்டும் இல்லாம ராணவ கிட்ட இன்னைக்கு பிஹேவ் பண்ண விதமே கேவலமா இருந்தது. அங்க அந்த சண்டை தேவையே கிடையாது. இருந்தாலும் ரொம்ப வார்த்தை விடுறாங்க சௌந்தர்யா. எக்ஸ்பிளைன் பண்ணியே இந்த ஷோ முடிஞ்சிடும் போல அப்படின்ற ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ராணவ பார்க்கும்போது. அதான் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காதது மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். எனக்கு பிடிக்காதது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறது தான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.